நீ இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நீ இருந்திருந்தால் எவனுமே பெண்களை தோட முடியாது. இனி சபையில் ஒரு சபதம், இனி நம்ம வீட்டு பெண்களை எவன் கை வச்சதா முதல் வெட்டு. திரு காடுவெட்டி அவர்களின் பிறந்த நாள் அன்று வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த சில தோழர்கள் அதுல போய் சபதம் எடுத்துக்கிறாங்க, ஒரு 4-5 பேர் சேர்ந்து. அதாவது எப்படின்னா, எங்க வன்னிய பெண்களை எவன் தொட்டாலும் அவன் கையை நாங்க வெட்டுவோம், எங்க வன்னிய பெண்களை யாராவது திருமணம் செஞ்சீங்கன்னா அவங்க கையை காலை வெட்டுவோம் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிறாங்க. இப்படிலாம் எடுக்கிறது ஒரு நாகரிகமா இருக்கான கொஞ்சம் பாத்துங்க தம்பிகளா. தலித் பெண்ணுங்களை நீங்க தொடும்போது நாங்க வெட்டுறதுக்கு வரோமா? அதை கொஞ்சம் யோசிங்க. எங்க வீட்டு தலித் பெண்கள் வன்னியர் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாங்களாம் அந்த மாதிரி ஆயுதத்தை எடுத்து போய் வெட்டணும் குத்தணும்னு நினைக்கிறது இல்லை. ஜனநாயக முறைப்படி அதை ஏற்றுக்கிறோம். தமிழ் தேசிய தலைவர் மேதகு தமிழரசன் அவர்களை போய் படிங்க. தமிழரசனா யாரு அப்படின்னு முதல்ல படிங்க. அவரை படிச்சீங்கன்னா இது போல சிந்தனைலாம் உங்களுக்கு வராது. தயவு செஞ்சு தமிழரசன் அவர்களை யாருன்னு போய் படிங்க.